ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அமர்ப்பதும் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்கு வியாதிகள் நோய்கள் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் குணமான துணையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர். நீர் செய்ய நினைத்தது உறுப்பும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் சர்வ உள்ளவரை எங்களை சொந்தமாக வைத்திருக்கிறோம். என் ஆண்டவர் உலக ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் மீட்பராக வைத்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளே உம்மை துதிக்க நீர் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். பல தடைகளும் பல இக்கட்டுகளும் பல இடர்பாடுகளும் குறைபாடுகளும் நேர்ந்தாலும் தேவரீர் இதை தொடங்கி நடத்துகிற தேவன், அதை நடத்துகிற வரைக்கும் உண்மையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்க இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழு. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழு. Hallelujah. 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் இவ்வார்த்தை என்றென்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஹல்லேலூயா. 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 Hallelujah. 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 ஆமென். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில நரம்புகளிலே, எலும்புகளிலே, தசைகளிலே, இருதயத்திலே, நுரையீரலிலே, கண்களிலே, செவிகளிலே இருக்கிற எல்லா உபாதைகளையும் வியாதிகளையும், கேன்சர் கட்டியாக இருக்கட்டும், அது யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும், அது மருத்துவர்கள் குணமாக்க முடியாத எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இருந்தால், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதே நேரத்திலே அவன் வேலைக்காரன் பிழைத்தான். நாம் உடைய வார்த்தையை நம்புகிறோம்.
இன்றைக்கும் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே நீர் பலப்படுத்துவீரா. பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். எல்லா தரித்திரங்களும் ஒழிந்து வறுமை நீங்கி சுபிட்சமாய் வாழ்கிற கிருபையை தார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை கொடுத்து, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் பாக்கியத்தை கொடுத்து, தேர்வில் எழுதின பிள்ளைகளுக்கு தேர்ச்சியை கொடுத்து, விசேஷமாக 10ஆம் வகுப்பிலே கொடுத்த தேர்வுக்காகவும் பிள்ளைகள் 11, 12 மற்றும் நீட்டுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய அட்மிஷனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பண தேவைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலேஜ் ஸ்கூல் அட்மிஷன்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா ஊழியக்காரர்களும் உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். தேசத்தின் மீது உம்முடைய கருணை இருக்கட்டும். கொடிய கோடை வெப்பம் இவற்றிலே யாரும் பாதிக்கப்படாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். எங்களுக்காக ஜெபிங்க என்று சொன்ன அநேகர் உண்டு. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிலர் தன்னுடைய அன்பானவர்களை இழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு நீ ஆறுதலை தாங்க. பெரம்பூர் வெஸ்லியில் அன்பு ஜோஷுவா தம்பியுடைய தகப்பனார், அவர் குடும்பத்திற்கும் ஆறுதலையும் சமாதானத்தை தாங்க. இப்படி நீர் இந்த மரணங்களை எங்கள் எல்லைக்குள்ளே அனுமதிக்காதபடிக்கு, வாதை உன் கூடாரத்தை நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு அணுகாது என்ற வார்த்தையின்படியே நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்தும் உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்தும் அழைத்து வந்து, நீர் என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். பிரியமானவர்கள், இந்த யாக்கோபு, நாம சில நாட்களாக, நேற்று நான் இதை சொல்லி ஆகவில்லை, நேற்று இடையில ஏற்பட்ட அந்த தடங்கல் உங்களுக்கு தெரியும். நிறைய தடங்கல்கள் இந்த மார்னிங் ப்ரேயரில் இருக்கிறது. எனவே நீங்கள் தயவு செய்து ஜெபித்து கொள்ளுங்க. எப்படியும் தடை இல்லாமல் நடக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தவிர்க்க முடியாத சில தடைகள் வருகிறது. அது என்னால் விவரிக்க கூட முடியவில்லை. அசையுதுமா, அசையுது, நீ எழுதுனா அசையுது, அதனால் எழுதாது. அப்படியே இல்லை அப்படியே பண்ணலாம். சில தடைகளில் ரொம்ப தவிர்க்க முடியல, நம்மளால் ப்ராப்பராக ரெக்கார்டிங் பண்ண முடியல, இந்த வெயிலில் சவுண்ட் இல்லாமல் பண்ண முடியல. ஸோ இவ்வளவு நிறைய பிரச்சனைகள் மத்தியில் நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனாலும் எப்படியாவது கர்த்தருடைய ஊழியம் எல்லாருக்கும் போய் சேரணும், கர்த்தருடைய வார்த்தை போய் சேரணும் என்பதற்காக தான் ஒரே குறிக்கோளோடு கூட இதை தொடர்ந்து நாம் செபித்து செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஏன் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே நான் உன்னை சிநேகிக்கிறேன்? அப்படின்னா அவர் ஏசாவை சிநேகிக்கவில்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ ஒரு சின்னதாக நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஈசாக்கு இடத்துல போய் கேட்டால், உனக்கு விருப்பமான பிள்ளை யாரு, அல்லது நீ சிநேகிக்கிற பிள்ளை யாருன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவார்? ஏசா அப்படின்னு சொல்லுவார். ரெபேக்கான் இடத்துல போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க?
யாக்கோபு என்று சொல்வாங்க. அந்த மாதிரி நீங்க யாக்கோபின் குடும்பத்திலே எடுத்துக்கொள்ளுங்களேன். யாக்கோபுக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைகள்ல உனக்கு ரொம்ப நெருங்கின நேசிக்கிற பிள்ளை யாருன்னு கேட்டா யோசேப்பும் பெஞ்சமினும் தான் சொல்லுவார். இப்போ அப்பா பொறுத்த வரைக்கும் யாக்கோபை அவர் சிநேகிக்கவில்லை. அதனால அவர் வெறுத்து விடவும் இல்லை. அதே போலதான் கர்த்தரும் ஒருவேளை ஏசா தன் புத்திர ஸ்வீகாரத்தை இழந்தாலும் அதை அவன் விற்று போட்டாலும் கூட அவனை வெறுத்து விடவில்லை. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். ஏசா நல்லா இருந்தாராம். ஏன்னா யாக்கோபு வெறும் கோலும் கையுமாய் தான் கடந்து போனான். அவன் திரும்பி வருகிற பொழுது 400 பேரோடு கூட ஏசா யாக்கோபை சந்திக்க வந்தான். அவன் சொல்றான், எப்பா உன்னுடைய பொருட்கள்லாம் எனக்கு வேணாம், கர்த்தர் என்னை நல்லா ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் மெட்டீரியல் ஆசீர்வாதம் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் அல்ல. அதே போலதான் யாக்கோபு முதல்ல அவன் வெறும் கையும் கோலுமாய் அவன் வந்த பொழுது அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, 2 விஷயம்தான். நீங்க உண்ண உணவும் எனக்கு உடுக்க உடையும் தங்கும் இடமும் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வனாந்தரத்துல அவன் ஜெபிக்கிறான். தனிமையிலே ஜெபிக்கிறான். அப்போ இருந்த தேவை அவனுக்கு போதும். அதன் பிறகு அவன் தன் மாமனார் வீட்டுக்கு போன பிறகு, மாமன் வீட்டுக்கு போன பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 2 பரிவாரங்களோட அவன் திரும்ப வந்தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். திரும்ப ஏன் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் கால்களை பிடித்து கொண்டு அவன் கெஞ்சுகிறான். ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதித்தால் வழியே உன்னை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான். இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், இல்லை எனக்கு உலக ஆசீர்வாதம் நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, அது போதும். ஆனா பரலோக ஆசீர்வாதம், நிலையான வாழ்க்கை, சமைதியான வாழ்க்கை, நிலையான செல்வம், பிள்ளைகளோடு சமாதானமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேணும். அந்த சமயத்துல தான் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா இருப்ப, இனி உன் பேர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும். பிரியமானவர்களே, அதற்காக அவங்களுக்கு காத்திருந்த வருஷங்கள் பார்த்தா குறைந்தது 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. நீங்க கொஞ்சம் இந்த விளக்க உரையில யாக்கோபு எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஏசாவை பார்க்க வந்தார் என்பதை குறித்து நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 20 ஆண்டுகள் அவன் பாடுகள் பட வேண்டியதா இருந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நான் ஏற்கனவே முந்தின சொன்னேன். மோசே 40 ஆண்டுகள் வனாந்தர பாதையிலே அவன் போக வேண்டியதா இருந்தது. இங்க யாக்கோபும் அப்பேற்பட்ட சூழ்நிலை தான். இதற்கெல்லாம் ஆசைப்படாமல் இருந்திருந்தா அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக அவங்க அப்பா ஆஸ்திகளோட அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் அவன் எப்படி தன் தந்தையை ஏமாற்றினானோ அப்படி அவனுடைய மாமன் இவனை இரட்டிப்பாக ஏமாற்றினான். இவையெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருந்தது. திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய துரோகம் நடந்தது. பிள்ளைகள் பெறுவதிலே பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டது. பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த பிள்ளைகளினாலே பெரிய போராட்டங்கள் வந்தது. அவன் 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 அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாக்கோபுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி ஒன்று இருந்தது. என்னை யாரும் உயிரா சிநேகிக்க ஒருவரும் எனக்கு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு பெரிய பெரிய பரிசுத்தவான்களும் பைபிள்ல பாடுகள் ஊடாக தான் காத்திருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தாவீது, நம்ம நாளைக்கு அந்த அந்த காத்திருப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். யோசேப்பு, அவனை குறித்து நாம் பார்க்கலாம். எல்லாரும் காத்திருக்கணும். 12 வருடமா ஒரு பெண், 38 வருடமா ஒரு ஆண்,
18 வருடமா ஒரு பெண். இப்படி எல்லாரும் காத்திருக்க வேண்டும். இப்போது இயல்பா நமக்கு தோன்றுகிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே ஏன் இது? ஏன் இது? ஏன் இப்படி நாங்கள் காத்திருக்க வேண்டும்? சிலர் என்ன செய்றாங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றத நான் சொல்றேன். அஸ்ட்ராலஜி அத நம்பி ஓடுறாங்க. என்னன்னா, ஐயோ! நமக்கு இது ஒரு என்ன நேரம் சரியில்ல போல இருக்குதே. இது எத்தனை காலம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. நேரம், நிமித்தம் பார்க்கிறவங்கலாம் சபிக்கப்பட்டவங்க ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. அவங்க சாபத்துக்குள்ளாவாங்க. அப்படியும் நீங்க போயிறாதீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். நம்ம ஆண்டவர் காத்திருக்க பண்ணுகிறாருன்னா, நம்மை நம்மை அ அ நம்மை பார்க்கிற விதமே வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். யாக்கோப எப்படி அவர் பார்த்தாருன்னா, நாம் பார்க்கிறபடி அவர் பார்க்கவில்லை. நாம் நினைக்கிறபடி அவர் நினைக்கவில்லை. நாம் சிந்திக்கிறபடி அவர் சிந்திக்கல. அதான் வசனம் சொல்லுகிறது. அவர் கண்டதில்ல. அவர் கேட்டதில்ல. அவர் அவர் பார்த்ததும் இல்ல. அவர் வித்தியாசமா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்னா, ஒரு எளிய வாலிப பிள்ளைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? இன்னும் சொல்லப்போனா, அவனை யாக்கோப எர்த்தனாக பார்க்கவில்லை. இஸ்ரேலாக பார்க்கிறார். இஸ்ரேல் என்று சொன்னால் ஒரு நேஷன் என்று அர்த்தம். அப்படின்னாங்க நேஷன் என்ன அர்த்தம்? இது யாக்கோபோடு கூட முடிகிறதல்ல. யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக பார்க்கிறார். அந்த 12 கோத்திரத்தில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை அவர் பார்க்கிறார். இல்ல இவ்வளவு பெரிய வைடு திங்கிங் இருக்கிறது. நாம என்ன செய்றோம்? பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்க்கிறோம். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, அந்த வார்த்தை கொஞ்சம் கோடிட்டு பார்த்துக்கொள்ளுங்களேன். பலப்படுத்தி, ஸ்ட்ராங்கா, கரேஜா, சுகமா, நமக்கு தெரியாது. அந்த வார்த்தை நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம போட்டுக்கொள்ளலாம். பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கு விரோதமா நிறைய பேர் எழும்புவாங்க. அடுத்த வசனம் தான் சொல்லுது. இதோ உன்மேல் எரிச்சலானவர்கள்லாம் எழும்புவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவேன்னா, வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்வாரு. என்ன வார்த்தைன்னா, கூர்மையுள்ள இயந்திரமாக்குவேன். அது எங்க இருக்கு? மலைகளை நீ நொறுக்கி போடுவாய் அப்படின்னு இருக்குல்ல. அந்த வார்த்தை எங்க வரும்னு பாருங்க. மலைகளை நீ நொறுக்கி போடுவாய். அப்படிப்பட்ட கூர்மையுள்ள உன்னை நான் அடுத்து 15ஆம் வசனம். இதோ போரடிக்கிறதற்கும் நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுமுள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பதறடிக்குமா பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து அறிவார்கள். ஆமென். அதனால நீங்க பூச்சியா நீங்க இப்ப இருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களை கூர்மையுள்ள பற்கள் உள்ள இயந்திரமாக்குவார். எனக்கும் தான் அது. நான் ஒவ்வொரு டெக்ஸ்ட் எடுக்கும் பொழுது முதல்ல எனக்கு என்ன அதுல ஆண்டவர் பேசுகிறார், பிறகுதான் உங்களுக்கு என்ன ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நான்
ஆவியானவர் துணையோடு கூட யோசனை செய்வேன். பல நேரங்களில் நாம் அப்படிதான் இருக்கிறோம்ல. யாக்கோபு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, கண்ணீரோடு நிற்கிறான், வேதனையோடு நிற்கிறான். அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லை. வனாந்திரத்தில் தனிமையிலே அவன் வேதனையோடு நிற்கும் பொழுதும் கர்த்தர் கூட இருந்தார். 2 பரிவாரங்கள் வருகிற பொழுதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அதன் பிறகும் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்னை பெரியவனாக்குவேன். நான் உன்னை பற்றி வைத்திருக்கிற சிந்தைகள் அது பெரிதா இருக்கிறது. பெரியமானங்களே, இன்றும் கூட யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் தான் நினைக்கிறார். சிறு கூட்டமே என்று சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் தான் நினைக்கிறார். நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அதே போல நாமும் ஆண்டவரையே நம்பி காத்திருந்தால் போதும். கடைசி அவன் கால்களிலே விழுந்து, ஆண்டவர் கால்களிலே விழுந்து அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை நான் போக விட மாட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இதுதான், உன் பெயரை நான் மாற்றுவேன். நீ இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் என்றும் அழைக்கப்படுவாய். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்றுவேன், தலைகீழாக மாற்றுவேன். நான் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து இந்த உலகம் எங்கும் அவர்களை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். அவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபு வனாந்திரத்திலே தனிமையாயிருந்த பொழுதும் கர்த்தர் அவனோடு இருந்தேன். அவன் குடும்பத்தில் இருந்த பொழுதும் அவனோடு இருந்தேன். அவன் மாமன் வீட்டில் இருந்த பொழுதும் அவனோடு இருந்தேன். அவன் இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தேன். அவன் கையின் பிரயாசங்கள் திருடின பொழுதும் கர்த்தர் 2 மடங்காய் அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தேன். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவனை கருக்குள்ள பட்டயமாகவும் போரடிக்கிற இயந்திரமாகவும் பற்களுள்ள எந்திரமாகவும் நீர் மாற்றினேன். அதே போல எங்களை மாற்றும். எங்களுக்கு யாக்கோபின் ஆசீர்வாதத்தை தார். யாக்கோபே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்படின்னா ஃபியூச்சர் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஃபியூச்சரை எண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து ஒரு லார்ஜர் திங்கிங், ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறேன், கரிசனையும் வைத்திருக்கிறேன். அந்த கரிசனையோடு கூட நாங்களும் பயணிக்க உதவி செய்யும். எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் பெரிது, எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிது, எங்களை குறித்து வைத்திருக்கிற உம்முடைய ஞானம் பெரிது. அந்த தரிசனத்திலே நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில யாக்கோபு வெறும் கையும் கோலுமாய் கடந்து போனான். 2 பரிவாரங்களோடு திரும்ப வந்தான். அப்படியே நாங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஏந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இது உலகமெங்கும் எடுத்து செல்கிற கிருபை எங்களுக்கு தாரும். எல்லா தடைகளையும் படிக்கற்களாக மாற்றி தடையின்றி நாங்கள் இதை ஒளிபரப்பு பண்ண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.